ஷே என்னப்பா சட்டா முனீஸ்வரா சட்டா முனி என்னப்பா எனக்கு கணக்கு போடவே வர மாட்டேங்கிய அப்படின்னு நீ கேட்க விஷ்ணு பிரம்மா ஏப்பா எல்லாம் கேட்டுக்கோ. கமுதியில் சடமுனி நீ இருக்க புரியுதா? ஊடாளா எல்லாம் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் சொத்தில் நீ எல்லா இடத்துலையும் காவலுக்கு இருக்க. எல்லாவனும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேரு சரியா? இப்போ எலுமிச்சம்பழம் கனியை வீசுதாரு, அந்த பவரை பூரா முடிச்சிட்டாரு. ஆடு மாடு கோழி பூரா அங்கங்கே பூரா பூமியில் வெட்டி பாலாக்கி வச்சுருக்கான் உயிர் பலியை கொடுத்து. அதனால் மானிட பிறவிக்கு மொத்தத்திலே உயிர் பூமியில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோ. இருக்கிற இடம் ஆடம்பரத்தில் நான் கொடுக்கல. மாளிகையாக கட்டி கட்டி பூமியை அழித்து மலைகளை உடைச்சி மண்ணை அள்ளி டாக்டர் அடிக்கிறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். ஆனால் இந்த செம்மத்தில் இந்த பேகை 7 செம்மம் சேட்டை செஞ்சவன் தூக்கி நச்சிடணும் அப்படின்ட்டார். நீ என்ன செய்த? எல்லாமே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வீல் சேரில் தள்ள விட்டு கொண்டு போயிடப்பா சட்டா முனி சரியாப்பா? உனக்கு கணக்கு போகல அப்படின்னு நீயும் போ. திரை லோகத்தில் நீயும் போய்கிட்டே இரு. எங்கெங்கே சட்டா முனி நீ இருக்கியோ அடித்து தள்ளி உள்ள ஆஸ்பத்திரியில் தள்ளு. சேட்டை பண்ணுறவனா வேறு இல்லைன்னா மேலே உச்சியில் உட்காந்துருக்காரு. அவர் படக்குன்னு கோவம் வரும். என்ன ஜடாமுனி கணக்கு போட்டோம், என்ன அடித்தானா அடிக்கலையா, எவனா தள்ளினா கணக்கு வரணும், லிஸ்ட்டு வரணும்ல. கைலாசத்தில் லிஸ்ட்டு வரணும். அதே மாதிரி நீ இன்னொன்று என்ன செய்தப்பா, கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் ஒன்று பார். ஏன்னா நமக்கு தவியோன்னு ஈஸ்வரன் மகன் தவிக்கான். இந்த கோர்ட்டிலேருந்து என்ன நமக்கு இன்னுமே ஒன்றும் அப்படிங்கிற முற்றுப்புள்ளி அவன் கேட்கான். நான் எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டேன், ஈஸ்வரங்கிட்ட பொருளா வரட்டும் அப்படிங்க. அவர் அப்படி சொல்லுதாரா? என்ன விட நம்ம இவ்வளோ நாளாக கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் கணக்கு எடுக்காமல் உட்காந்து அவங்க எல்லாம் விளையாட்டா அப்படிங்கிற கேள்வி கேட்கான். எங்கிட்ட வந்து கேட்கான், விஷ்ணுகிட்ட கேட்கான், பிரம்மாட்ட கேட்கான். இதுக்கு என்ன கணக்கு பொருளா அப்படின்னு நாங்களே சொன்னோம். இன்றைக்கி ஓன்ட்ட கொடுத்துருக்கோம். நீதிமன்ற கோர்ட்டில் வாசல் நின்றுட்டு தடை விட்டுரு. முக்கால் சத்தியம் உன்னால் லேசாக நீ அடிச்சேன்னா படுத்த படுக்கையில் எங்கே போவோம்? ஆஸ்பத்திரிக்கு போவோம். குத்துன்னு இப்போ ஏற்கனவே கிளைமேட்டை கீழே இறக்குறாரு. பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னுட்டு தான் நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே வாசலில் மிதித்து அனைத்தும் புரிஞ்சுக்கப்பா. இன்னும் என்னத்தை நம்ம கணக்கு போட்டாச்சு. முக்கால் சத்தியம் அந்த ஈரக்கோலை இப்போ நடுங்க விடுவார். முக்கால் சத்தியம் சட்டா முனி.